அன்பு நண்பர்களே வணக்கம். ஞான வடிவேல் பேசுகிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவி தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இனிய பாடலை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை உங்களுக்கு, ஒரு காட்சியை காண்பிப்பதற்கு விரும்புகிறேன். மகாபாரதத்தில் வில்லிபுத்திரார் எழுதிய அந்த இனிய நூலில் ஒரு காட்சி, பேத்திரகியம் என்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய, அந்த வடிவில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் திரௌபதிக்கு சுயம்பரம் அறிவிக்கப்பட்டதை நினைத்து அவளை திருமணம் செய்து கொள்ள எண்ணி அவர்கள் தன் தாயை அழைத்து கொண்டு அந்த ஊரிலிருந்து பாஞ்சால தேசத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள். போகிற வழியிலே பல்வேறு காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அதை வில்லிபுத்திரர் விவரிக்கிறார். அதில் ஒரு காட்சி, அதில் நேரடியாக எதையும் சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் ஒரு காட்சியை மட்டும் காண்பித்து அந்த குறிப்பின் மூலமாக ஒரு செய்தியை அந்த பாண்டவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்வார். அந்த காட்சி ஒன்றும் இல்லை, ஒரு நீரோடை இருக்கும், அது பக்கத்தில் உயர்ந்த ஒரு மரம் இருக்கும், மாமரம். அதில் பழுத்து முதிர்ந்த ஒரு மாங்கனியானது அங்கிருந்து மேலிருந்து கீழே பொத்தென்று விழும். அந்த நீரில் விழுந்தவுடன் அங்கே நீரில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் ஓடிப்போய் அதை கவுவதற்கு முயற்சி செய்யும். ஆனால் இங்கிருந்தோ வந்த ஒரு வாழை மீன் விரைவாக வந்து அந்த மாங்கனியை கவ்விக்கொண்டு போய்விடும். இதுதான் காட்சி. இதை பார்த்து மிகுந்த ஒரு குறிப்பை உணர்ந்து கொண்டு பாண்டவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று எழுதியிருப்பார். என்னன்னா, அந்த மாங்கனி போல திரௌபதி, அந்த திரௌபதி சுயம்பரத்தில் விழுவது போல அந்த நீரோடையில் அதை விழுகிறது. சுற்றி சிறு மீன்கள் அதை சூழ்ந்து கொண்டு உண்பதற்கு பார்ப்பது போல, கவர்வதற்கு முயற்சி செய்வது போல மற்ற அரசர்கள் வந்திருந்தாலும் விரைந்து செல்லுகிற அந்த வலிமை மிக்க வாழை மீன் போல அர்ஜுனன் சென்று அந்த திரௌபதியை திருமணம் செய்து கொள்வான் என்கிற அந்த குறிப்பை அந்த காட்சி விளக்குவதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு உவகை கூர்ந்தார், மகிழ்ந்தார்கள் என்று வில்லிபுத்திரார் எழுதுவார். வன்துறை மருங்கில் அங்கு ஓர் மாங்கனி வீழ்தல் கண்டே தன்துறை மீன்களெல்லாம் தமக்கு இறை என்று எய்த விண்டுரை கிழிய ஓடி வென்று ஒரு வாளை தன்வாய் கொண்டு உரை வலிமை நோக்கி குறிப்பினால் உவகை கூர்ந்தார் என்று எழுதுவார். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, சம்பந்தமே இல்லாமல் இருப்பது போல ஒரு காட்சி, நேரடியாக ஒரு செய்தியை சொல்லாத ஒரு காட்சி, அந்த காட்சியிலிருந்து ஒரு செய்தியை இவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்கிற அந்த வித்தையை, அந்த கலையை அங்கே வில்லிபுத்திரார் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இது ஆகச்சிறந்த கவிஞர்களுக்கே கைவந்த ஒரு கலை. இதை கண்ணதாசன் கவியரசர் அவர்கள் பல்வேறு பாடல்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் சோகமான சூழ்நிலை. இருவர் உள்ளம் இது படம். இந்த படத்தில் கதாநாயகிக்கு திருமணம் செய்து கொள்ள ஆவல் இல்லை. அவளை பெண் பார்க்க ஏற்பாடு செய்திருப்பார்கள். அங்கே வந்திருப்பவர்கள் பாடச் சொல்வார்கள். ஆனால் அந்த நிகழ்விலே அவளுக்கு மனம் இல்லை. ஆனாலும் அந்த பாடல் வழியாக அவள் தன் மனநிலையை அங்கே வெளிப்படுத்துகிறாள். நேரடியாக சொல்ல மாட்டாள், ஆனால் சொல்லுகிற வாசகங்களின் மூலமாக, அந்த காட்சிகளின் மூலமாக, அந்த உவமைகளின் மூலமாக வந்திருப்பவர்களுக்கும் வாசகர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் அவள் மனநிலையை வெளிப்படுத்துவது போல கண்ணதாசன் அற்புதமாக எழுதியிருப்பார். இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா, இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா, இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா. இதில் இன்னும் நேரடியாக அவள் சொல்லுகிறாள். அவள் ஒரு உவமையை சொல்லுகிறாள், ஒரு காட்சியை நம் முன்னால் விரிக்கிறாள். அதன் மூலமாக அவள் மனநிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த இதய வீணைங்கிற அந்த சொல்லை குறித்தே நாம் நிறைய சிந்திக்கலாம். இந்த இதயமானது ஒரு வீணை போல இருக்கிறது. அதை நாம் நல்ல சொற்களால், நல்ல எண்ணங்களால், நல்ல உணர்வுகளால் மீட்டுகிற பொழுது அது ராகத்தை தருகிறது. ஆனால் அதை சரியாக நாம் கை கொள்ளாத போது அது சுகராகத்தை இசைப்பதில்லை என்கிற நாம் சிந்திக்கிற அளவிலே அந்த இதய வீணை என்கிற அந்த சொல்லை அங்கே புகுத்திருக்கிறார். அந்த இதய வீணையும் கூட இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறது. அதை உன்னால் எழுப்ப முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு பிறகு அந்த பாடலினுடைய இறுதியில்
அந்த ஊமை சொல்லுவார். அந்த ஊமையிலேயே அந்த காட்சியை நம் முன்னால் விரித்து அந்த பெண்ணுடைய மனநிலையை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவார். உருகிவிட்ட மெழுகினிலே ஒளியேது, உடைந்துவிட்ட சிலையினிலே அழகேது, பழுதுபட்ட கோவிலிலே தெய்வமேது, பனி படர்ந்த பாதையிலே பயணம் ஏது, இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா, இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா. நீங்கள் மறுபடியும் அந்த பாட்டை கேட்க வேண்டும். அப்பொழுது வேறொரு செய்தியை சொல்லி, வேறொரு ஓமையை சொல்லி, வேறொரு காட்சியை சொல்லி உண்மையான மனநிலையை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் உணர்த்துகிற அந்த ஒப்பற்ற திறமையை காலம் காலமாக தமிழ் புலவர்கள் கைவசம் கொண்டிருந்த அந்த அற்புத திறமையை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்கலாம், ரசிக்கலாம், மகிழலாம், வியக்கலாம். வாழ்க கண்ணதாசன் என்று சொல்லி அடுத்த பகுதியில் இன்னொரு பாடலோடு சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.